ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம எல்லாருக்கும் நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. கரெக்டா? நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, அதை நம்ம செயல்ல காட்டணும். கரெக்டா? சரி, வெற்றி பெறவங்களும் சரி, தோல்வி பெறவங்களும் சரி, ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் அவங்களோட லைஃப்ல நிறைய முயற்சிகளை செய்யறாங்க. ஆனா ஏன் ஒரு சிலர் தோல்வி அடைகிறாங்க, ஒரு சிலர் மட்டும் எப்படி வெற்றி அடைகிறாங்க? இப்போ வெற்றி அடைகிறவங்க, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், எவ்வளவு தோல்வி கிடைச்சாலும் மறுபடியும் என்னோட முயற்சியை நான் அந்த இடத்துல இருந்து, எந்த இடத்துல நான் தோல்வி அடைஞ்சனோ அந்த இடத்துல இருந்து என்னோட ஜேர்னிய நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில தோல்வியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப்ல நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவாங்க. முக்கியமா என்ன அப்படின்னா, முயற்சி பண்ண மாட்டாங்க. சரி, இது அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அவங்க வளர்த்துக்கிற பழக்க வழக்கங்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம். லைஃப்ல நாம ஒரு கரெக்டான பர்சனா வரணும் அப்படின்னாலே நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நிறைய டிசிப்ளின் இருக்கணும். சோ ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ வெற்றிக்கான வழியில செல்லணும். கரெக்டா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புக்கோட சம்மரி. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 Habits of Effective Teens. அதாவது 7 முக்கியமான அந்த நல் பழக்கங்களை நம்ம லைஃப்ல கத்துக்கணும். இது குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே கத்துக்கணும். நம்ம பெரிய வயசுல நம்ம என்னதான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாலும், பட் நம்ம சின்ன வயசுல நம்ம கத்துக்கிறோம் பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் நம்ம லைஃப முழுசா காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சரி, அந்த 7 முக்கியமான அந்த நல் பழக்கங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். அந்த பழக்கத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 பசங்க அவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனோட ஹேபிட் எப்படி இருக்கு அப்படின்னா, டெய்லி அவன் பாடங்களை படிக்கிறவனா இருக்கான். இன்னொரு பையன் எப்படி இருக்கான்னா, தினமும் படிக்கிறவன் கிடையாது. கரெக்டா என்ன பண்றான்? எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிக்கிறான். இப்போ ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? தினமும் படிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? பெஸ்ட் டிஸ்டிங்ஷன், அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயத்துல எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறவன் ஜஸ்ட் பாஸ் தான் ஆகும். சில சமயம் அதுவும் கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா? சோ இந்த மாதிரிதான் ஒரு ஹேபிட், ஒரு விஷயத்த நம்ம ஒரு கோல் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்கோம்னா, அதை எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியா ரெகுலரா நம்ம பண்றோமோ அதை பொறுத்துதான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சரி, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 7 பழக்கங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பழக்கம் என்ன அப்படின்னா, ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றி அடைகிறவங்க தான் மேல ஏதாவது ஒரு குறை அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் நடக்கல, அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? நம்ம மேலதான் மிஸ்டேக், நம்ம இந்த தவறுகள்லாம் பண்ணதுனால மட்டும்தான், நம்மளோட சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஆனதுனால மட்டும்தான் நாம என்ன பண்ணல? வெற்றியை அடையல. இதுக்கு காரணம் யாரு? நாம தான். இப்போ லைக் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு 80 மார்க்ஸ் எடுத்திருக்கான், இன்னும் 20 மார்க் அவன் எடுக்கல. அந்த 20 மார்க் எடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, அவன் இந்த மேக்ஸ் எப்படி சார் ஒழுங்கா சொல்லி தரல, அதே சமயத்துல அவங்களுக்கு தெரியல, அவங்க கரெக்டா டீச் பண்ணாத காரணத்தினாலதான் இவன் அந்த மார்க் எடுக்கல அப்படிலாம் ஃபீல் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அது தப்பு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம அதை ஒழுங்கா பண்ணல, நான் ஒழுங்கா அதை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி நான் அந்த எக்ஸாம்ல பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமா 100% மார்க் நான் எடுத்திருப்பேன். இது என்னோட மிஸ்டேக் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு கேரக்டர். சோ அந்த பழக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, ஃபியூச்சர்ல நம்ம அந்த ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றது, ஃபியூச்சர்ல நம்ம ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் எங்க போனாலுமே, சோ என்ன மிஸ்டேக் நடந்தாலும் யாரோடது மிஸ்டேக் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு யோசிக்க தெரியும். சோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பழக்கம். பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடிவை கண் முன்னே வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. சரி, முடிவை கண் முன்னாடி வை அப்படின்னா, லைக் நம்ம எந்த விஷயத்த ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்துக்காக நம்ம வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, இல்ல நீங்க ஒரு பெரிய டாக்டர் படிப்பா இருந்தாலும் சரி, இத ஒரு கலைத்துறையில நீங்க பெருசா சாதிக்கணும்னா இப்பவே அதுக்கான வேலைகளை நம்ம செய்ய தொடங்கணும்.
சோ அதுக்குதான் முடிவை வந்து கண் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கறத இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. தேர்ட் விஷயங்க, நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கியமான பழக்க வழக்கம். முக்கியமானதை முதலில் செய். லைக் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்ல அதாவது டெய்லி ரொட்டைன் இருக்குல்ல, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது முக்கியமோ அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். லைக் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கோயிலுக்கு அந்த மாதிரி போறது எல்லாமே என்னது டூர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல நமக்கு என்ன நடக்குது, எக்ஸாம் நடக்குது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூவி கூப்பிடுறது, இல்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுறது. சோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செகண்டரி. கரெக்டா? இப்ப எக்ஸாம் இருக்கு அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படிதான் நம்ம பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி கொடுக்கணும். எக்ஸாம் நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னா அடுத்து நீ விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ண போனாலும் சோ நீ அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க. இது நீ எந்த விதமான கில்ட் ஃபீலும் இல்லாம சந்தோஷமா அந்த டைமே நீ ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே சமயத்துல நாளைக்கு எக்ஸாமும் இருக்கு, இப்ப நீ விளையாடுற, அதுக்கு ஒழுங்கா படிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல நம்ம இருந்தா நம்ம விளையாட்டுலயும் நிம்மதியா இருக்க முடியாது, எக்ஸாம நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். சோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஹாப்பினஸே கிடைக்காது. சோ எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயத்த இது ப்ரையாரிட்டி அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா சோ எல்லா விஷயத்திலயுமே அவங்க அந்த ஹாப்பினஸ ஃபீல் பண்ணுவாங்க. ஃபோர்த் பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வின் டு வின், அதாவது திங்க் வின் டு வின். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடாது. நாமளும் ஜெயிக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும். அந்த பழக்கம் எப்படி நம்மளுக்கு வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்கன்னு லைக் நம்ம ஸ்கூல் டைம்ல பசங்களா இருப்பாங்கல்ல, அவங்க உனக்கு வந்து ஒரு நோட்ஸ் கொடுக்குறியா, எழுதி தரேன், அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2 பேருமே அந்த விஷயத்த சேர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா? சோ இப்படி ஒரு பழக்க வளம் வந்து அதுல வளரும் போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, பொறாமை அப்படிங்கிற ஒரு உணர்வு வெளிப்படாது. சோ இந்த பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். 5th பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பிறரை புரிந்து கொள்ளுது. லைக் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்கள உடனே விமர்சிக்காம சரி அவங்களுக்கும் என்ன நிலைமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். அந்த பழக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு பாத்துக்கோங்களேன், உடனே எடுத்த உடனே நம்ம வந்து கோபத்துல போய் நிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன், அதனால அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டை வந்து வர சொல்லியிருக்கோம், நீ இந்த மாதிரி வந்துரு அப்படின்னாலும் அவங்க கடைசி நேரத்துல வரல, இல்ல அவங்க கேட்ட உடனே வர முடியலன்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து சரி அவங்க வர முடியலன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும் அப்படின்ட்டு அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற அந்த நல்ல பழக்கத்தை நம்ம நிச்சயமா வளர்த்துக்கொள்ளணும். இது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய வழக்கம். இப்போ இந்த வயசுல நம்ம எந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறோமோ அது மூலமா தான் அவங்களோட லைஃப்ல பின்னாடி ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ இந்த வயசுலயே நம்ம இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பக்குவமா புரிஞ்சு நடந்துக்க தெரியும். 6th பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிணைவு. இப்ப லைக் ஒன்றிணைவு அப்படின்னா, ஒரு விஷயத்த பசங்கலாம் ஒருத்தங்க மட்டும் செய்யறாங்க அப்படிங்கிறத விட கூட சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து செய்யும் போது அந்த விஷயத்துல நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு தனிப்பட்ட மனுஷங்களா யாருக்குமே எதுவுமே சொல்லி கொடுக்காம யார்கிட்டயுமே எதுவுமே கேட்டுக்காம எனக்கு இந்த விஷயம் தெரியும் நான் அதுல பெஸ்டா பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணக்கூடாது. இப்ப லைக் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாரும் கூட்டமா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். லைக் ஒருத்தங்க வந்து நான் ரொம்ப சூப்பராவே நீட்டா எழுதுவேன், இன்னொருத்தவங்க நல்லா சூப்பரா நான் டிசைன் பண்ணுவேன், இந்த டிராயிங் எல்லாமே நான் சூப்பரா பண்ணுவேன். அதே சமயத்துல இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, நான் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ ஒவ்வொருத்தங்களோட திறமைகளும் சேர்ந்து இப்ப எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் போது அவுட்புட் வந்து சூப்பரா கிடைக்கும். சோ ஒரு விஷயத்த சேர்ந்தா அது எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் நல்ல பண்பு மனசுல வரணும். 7th பழக்கம், இது ரொம்ப முக்கியமான பழக்கம். அதாவது உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கணும். லைக் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளோட உடல் மனசு எல்லாம் என்ன பண்ணணும்னா நல்லா டெவலப் பண்ணிக்கணும். எப்படி நம்ம டெவலப் பண்ணணும்? இப்ப பசங்க காலையில இருந்து நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சவொடனே அவங்க என்ன பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், நல்லா பாட்டு கேட்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா விளையாடணும், நல்லா உடற்பயிற்சி பண்ணணும், டான்ஸ் பிடிச்சா டான்ஸ், அவங்களோட பேஷன் என்னவோ அதுலயும் அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கணும். சோ இது ரொம்பவே முக்கியமான பழக்க வழக்கம். அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். வெற்றிக்கு எந்த விதமான ஒரு ஷார்ட் கட்டும் கிடையாது. நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா வெற்றி நம்மளை தேடி வரும். இப்ப லைக் எக்ஸாம்பிள், ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேர் இருக்குல்ல,
அதுதான் அதோட மூலதனம். சோ அதுதான் அதை தாங்கி பிடிக்கும். அதே மாதிரிதான் வெற்றிக்கு நம்மளோட பழக்க வழக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். நல்ல பழக்கம் இருந்தா நம்ம வாழ்க்கை வளமுடனும் வெற்றியுடனும் இருக்கும். மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.